வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோவை பார்ப்போம். பார்மெடிஷன் கலெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்த ஒரு வெஹிக்கிள். நல்ல சேல்ஸ் அது இதுன்னு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட் அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எக்ஸ்ப்ரோ அது இதுன்னு பண்ணிட்டு இப்போ திரும்பி நம்மளுக்கு பேஷன் ப்ளஸ்ஸாக ஹீரோ தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், உங்களுக்கு டிசைன் பொறுத்தால கொஞ்சம் ஸ்லைட்லி நல்ல ஒரு ஸ்டைலிங்கில் கொடுத்துருப்பாங்க. கம்பேரிவ் டு தி அதர் கம்ப்யூட்டர் வெஹிக்கிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இதோடைய ரோடு அப்பியரன்ஸ்ன்றது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். டிசைன் விஷயத்தில் ஸ்லைட்லி அந்த ஒரு ஃபேன்சி டச்சோட இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.91 bhp ஆஃப் பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைமில் பவர் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கு போதுமான லெவலான பவர் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 115 கிலோ, சீட் ஹைட்டு 790 mmன்றப்ப ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 97,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எடுத்தா நான் ஹோண்டாவோட ஒரு ப்ராடக்ட் தான் எடுப்பேன். நல்ல ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலேபிலிட்டியோட எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த தலைக்கு இது வந்து கொஞ்சம் லீனியரான டோன், கொஞ்சம் இல்லை ரொம்ப லீனியராக தான் இருக்கும். வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதனால ஓகே, ரோட அப்பியரன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்லையும் பெருசாக எந்த வித விஷயங்களும் கிடையாது. அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்றப்ப இந்த இடத்துல நம்ம எந்த வெஹிக்கிளையும் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளையும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 98.98 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 4-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.28 bhp and 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 62.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் இந்த வெஹிக்கிள் 65 above கூட தரதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ எல்லாருக்கும் ஒரே மைலேஜ் தரும்னா சொல்ல முடியாது. உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து எல்லாருக்கும் மைலேஜ் டிஃபர் ஆகும். பட் எப்படியும் இந்த வெஹிக்கிள் வந்து 60+ மைலேஜ் உங்களுக்கு தந்துருன்றப்ப மைலேஜில் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. பவரும் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் செட்டப் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 பிரேக்கையும் வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு 99 kgs தான். சீட் ஹைட்டும் 786 mm தான்றப்போ உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு வெயிட்லாம் ரொம்பவே கம்மி, சீட் ஹைட்டும் கம்மின்றதுனால ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆமாங்க, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 83,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 85,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் டே டு டே அண்ட் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் யூஸுக்கு கூட கம்யூட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு வெர்சைலான டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அட் த சேம் டைமில் அது நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. நிச்சயமாக நம்ம எல்லாரும்
நிச்சயமாக ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஓட்டியே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள்ன்றது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்ப்ரெட்டான ஒரு வெஹிக்கிள். அப்படின்றப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன், பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும், எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. எந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp and 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 87 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் டீசெண்டான ரீடிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிளும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜ் கொடுக்கும். மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம் இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டரை. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஏட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 98,000 வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. ஆமாங்க, இந்த ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு பெஸ்ட்டான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ப்ளஸ் ஒரு சூப்பரான ஃபியூல் எஃபிஷியன்சியோட ஒரு வெஹிக்கிள் வேணும் நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த பஜாஜ் பிளாட்டினா 110 உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அப்படியே ஒரு கம்ப்யூட்டரான அந்த ஒரு லீனியரான டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் டோனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரோட் அப்பியரன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிள் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் குவாலிட்டி. இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டி. மற்ற எந்த ஒரு வெஹிக்கிளாலும் இதோடைய சஸ்பென்ஷன் கூட உங்களால் கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் குவாலிட்டி இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 115.45 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கழிச்சு மற்ற எல்லா 100 cc அண்ட் 110 cc பார்த்தோன்னா உங்களுக்கு 4 ஸ்பீட் தான் கொடுப்பாங்க. 125 தான் உங்களுக்கு 5 ஸ்பீடு. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளில் மட்டும்தான் இந்த ஒரு 110 cc செக்மெண்ட்லேயே 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இது நிச்சயமாக நல்ல ஒரு அட்வான்டேஜ் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 bhp அண்ட் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 69 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த பஜாஜ் பிளாட்டினா இந்த ஒரு செக்மெண்ட்லேயே. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் டிஸ்க்கு கொடுத்து ஏபிஎஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் அது நிறைய பேர் வாங்கலை, சேல்ஸ் இல்லைன்றதுனால அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெறும் ட்ரம் வேரியன்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. பட் அந்த வெஹிக்கிள்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான வெஹிக்கிள். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான், ஜஸ்ட்டு உங்களுக்கு 90,000க்குள்ளேயே முடியுதுன்றப்ப ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான 110 cc ஒரு குட் மைலேஜோட 90,000 கிடைக்குதுன்றப்ப இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். ஆமாங்க, இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு வெர்சைலான அது இல்லாமல் நல்ல ஒரு வெஹிக்கிளை நான் சூஸ் பண்ணுற ஒரு மாடல் இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் தான். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன். இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷனும் இருக்குது. அட் த சேம் டைமில் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கீம்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.18 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h. பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ்லேயும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. ஓவராலாக நல்ல ஒரு வெர்சைலான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின்மே கூட. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 112 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 81,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 89,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you later.